இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார். இப்போ அது காமெடின்னு சொல்லுவீங்களா? இல்லை, ஒருத்தனுடைய படு மோசமான ஒரு நாள் அது. அவனுக்கு சுகரு, பசி, மயக்கம், அதுல ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஆனா வெளியில இருக்க அத்தனை பேருக்கு அது காமெடியா இருக்கு. அவனுக்கு அது அவஸ்தைல சாப்பிடணும், டீ சாப்பிடணும். ஏன்டா படுத்துறீங்க என்ன? இதை நீங்க காமெடியா அது நீங்க அந்த சீக்வன்ஸ் காமெடின்னு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான ஒரு சோகமான நிகழ்வு அவனை பொறுத்தளவு இல்லை. ஆனா அதை நீங்க வெளியில கொண்டு வர்ற முறை இருக்குல்ல, உங்க பாடி லாங்குவேஜ்லயோ நீங்க இதுதான் இப்படிதான் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அங்கதான் அது காமெடியா மாறுது, அது ஹியூமரா மாறுது. புரியுதுங்களா? ஒரே சோகமான சீக்வன்ஸ் தான் அது. ஆக்சுவலா யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தரை பிடிச்சி உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்றேன், நீங்க அதை ரொம்ப கோபமா பேசினா ஒரு பாஸ் லெவல்ல ஒரு வேற மாதிரி ஒரு ஆங்கிள் பண்ணா அது ஒரு சீரியஸ் ஏரியா. அது அப்படிதான் நாங்க யோசிச்சோம். அது என்கிட்ட கோகுல் சொல்லும்போது, தலைவா ஒருத்தன் காலையில் அவசரமா ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இதை வர்றேன், பசிக்குது ஒழுங்கா செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் பஞ்சாயத்து முடிச்சுன்னு போனான். அவன் மாத்திரை கூட போடல. அவன் ரொம்ப சீரியஸான மொமெண்ட் தலைவா. அங்கே ஒருத்தன் அவனை படுத்துறான். இதுதான் சீக்வன்ஸ். இது எப்படி தலைவா நம்ம வெளில பண்ண போகிறோம், இப்படி தான் பேசணும். அப்படிதான் அது நாங்கள் யோசிக்கலாம் இல்லை. ஒரு லைனை உட்காந்து அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்து இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது அவர் ஒன்று கொடுக்குறாரு. ரோபோ சங்கர் அவர் ஒரு இன்புட் கொடுக்குறாரு. நான் இப்படி நிற்கட்டுமா, நல்லா இருக்கும்ல. ஸோ இது எங்கே நான் பண்ணேன், அவர் அப்படி இல்லை. அந்த மொமெண்ட்ல இது எல்லாம் மாறுது. எனி ஃபில்ம் நான் இந்த சீக்வன்ஸ்லையுமே நாங்கள் பண்ணும்போது நான் கீழே உட்காந்துக்கிட்டுமாப்பா, இப்படி ஒன்று பார்க்குறேன்ப்பா, இப்படி மேலே இருக்கும்ப்பா அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இப்படி எந்த நிகழ்வுமே சினிமாவில் ஆர்ட்டில் அது இண்டிவிஜுவலாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இட் ஹாஸ் டு பி குரூப். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.